அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மாதா பிதா குரு ஆசான் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வந்தனம். இஷ்டதெய்வம் குலதெய்வம் வணக்கம் வணக்கம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மேலே எதிரி ஒலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரி ஒலிக்கும். திருச்செந்தூரிலே வேலாடும், திருச்செந்தூரிலே வேலாடும், திருப்புகழ் பாடியே கடலாடும், திருப்புகழ் பாடியே கடலாடும். இப்படி இந்த பாடலுக்கு சரியான ஒரு விளக்கம் இருக்குது. ஏன்னு கேட்டால், திருச்செந்தூரில் மன்னர்கள் ஆண்ட காலத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், பொன் பொருள், முத்து, பவளம், வைடூரியம், கோமேதகம் இது போன்ற பொருள்களை ஆலயங்களை கட்டி அந்த ஆலயத்தினுடைய மூலவருடைய கீழே அமைத்து அங்கே இந்த பொருளெல்லாம் வைத்து அது மேலே தான் மூலவரை அமைப்பார்கள். அதாவது மாணிக்கம் என்பது ரொம்ப சிறப்பானது. மாணிக்கம் என்றது ஒரு 1000 ஆண்டு விளையக்கூடிய பொருள் மாணிக்கம். அதுபோல பொருள்களை கோபுரத்து கலசத்துக்கும் மூலவருக்கும் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது அது அண்டத்திலிருந்து ஆற்றலை இழுத்து மக்களுக்கு கொடுக்கும். அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ஒரு திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கோயிலுக்கு போனால் தரிசனம் பண்ணால் நல்லா திருப்தியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நீ தரிசனம் பண்ணியா பண்ணாட்டாலும் பரவாயில்லை, கோயிலுக்கு அங்கே போனாலே திருப்தி உண்டாகும். அது காரணம் என்னன்னு கேட்டால், இந்த பொருள்லாம் நம்முடைய இறையருளை ஆகாயத்திலிருந்து பரத்திலிருந்து இழுத்து கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு. அப்படி ஒரு மாணிக்கன்றது ரொம்ப சிறந்த ஒரு கல். மாணிக்கக்கல் எல்லா கல்லை விட மாணிக்கக்கல் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்போ மாணிக்கக்கல் எப்படி வருதுன்னு சொன்னால், ஒரு நல்ல பாம்பு இருக்குது அப்படின்னா அது விஷத்தை வீணடிக்காமல் இருக்கணும். விஷத்தை யாரையும் கடிக்காமல் இருக்கணும். யாரையும் கடிக்காமல் இருந்துருதுன்னா அது அந்த சேமிப்பானது விஷத்தை சேமிக்க வைக்கும்போது அதுக்கு அந்த ஒரு நல்ல பாம்பு ஒரு 1000 ஆண்டுகள் கூட வாழுன்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால், அது காற்றையே சுவாசிக்கும், அதிகமாக மூச்சு விடாது, மூச்சு அதிர்வு இருக்காது, லேசான மூச்சு தான் இருக்கும் ஆமை மாதிரி. அதனால் சில நேரம் அது உபவாசம் இருக்கும். காற்றை மட்டும் இழுத்து அப்படியே நிறுத்தி அதிக ஆகாரமாக வச்சுக்கும். இறை கிடைக்கல அப்படின்னா அது ஆகாரமாக வச்சுக்கும். ஒரு வாரம் கூட அது ஆகாரம் இல்லாத இருக்கும், காற்றையே சுவாசம் பண்ணிக்கிட்டு இருக்கும். அதனுடைய அந்த விஷம்தான் மாணிக்கமாக மாணிக்க கல்லாக மாறுகிறது. அதே போல் சுக்கிலம் தான் நெருப்பாக மாறுகிறது. மனித உடம்புல இருக்கக்கூடிய சுக்கிலம் தான் நெருப்பாக மாறுகிறது. அது மூலாதாரத்திலிருந்து முதுகுத்தண்டு வழியாக உச்சிக்கு செல்கிறது அப்படின்னு சித்தர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. நல்ல பாம்புகிட்ட அதனுடைய விஷம் மாணிக்கக்கல், மனித உடம்பில் சுக்கிலம் நெருப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் சக்தி. அதான் சொல்லுவாங்க, சுக்கிலம் பந்தித்து ஒரு திரளாகிட அப்படின்னு. அதுபோல் இந்த கல்லை எடுக்கிறதுக்கு எவ்வளோ சிரமம். அது மாணிக்கக்கல் எப்படின்னு கேட்டால், அந்த பாம்புக்கு வயசு அதிகமான பிறகு அதுக்கு ரெக்கம் முளைக்கணும். ரெக்கம் முளைச்சி பகலில் கண்ணு தெரியாதான். இரவு நேரங்களில் காட்டு பகுதியில் அது போய் இறை எடுக்க போகுமா. அப்படி போகும்போது அந்த கல்லை கக்கி கீழே வச்சு விட்டு இறை தேடுமா. அப்படி இறை தேடும்போது அந்த வெளிச்சத்திலே இறை தேடிட்டு இருக்கும். வெளிச்சம் எதோடு இருக்குது அது வரைக்கும் போயிட்டு இறை தேடிட்டு வரும்.
அந்த மாதிரி நேரங்களில் யாராவது எடுக்க முடியாது, பக்குவம் அறிந்தவர்கள் தான் எடுக்க முடியும். பக்குவம் அறிந்தவர்கள் என்ன செய்வாங்க, பசுமாட்டின் சாணத்தை எடுத்துகிட்டு போவாங்க, நிறையா எடுத்துகிட்டு போயிட்டு அது திரும்பாத நேரத்துன்னு பார்த்து எந்த திசையில் அது இருக்குதுன்னு பார்த்து அந்த கல் மேலே கொட்டிடுவாங்க. கொட்டிட்டாங்கன்னா அந்த வெளிச்சம் மறைஞ்சிடும். வெளிச்சம் மறைஞ்ச உடனே பாம்புக்கு கண்ணு தெரியாது, பாம்பு ஓடி தேடி பார்க்கும், ஆனால் இவங்க ஓடி மறைஞ்சிடுவாங்க. இப்படி அதை பக்குவமானவங்கள் விவரமானவங்கள் அதான் செய்ய முடியும். அந்த பிறகு பகலில் போய் பார்த்தா அந்த கல்லை இவங்க சாணத்தை எடுத்து வந்து அதில் தேடி கல்லை எடுத்துருவாங்க. அப்போ இன்றைக்கி மதுரை மீனாட்சி கோயிலில் அந்த மூக்குத்தியானது மாணிக்கம் நல்லா ஒளி வீசும். அதுபோல் கன்னியாகுமரியில் பகவதி கோயிலில் அந்த மூக்குத்தி நல்லா ஒளி வீசும். அதை அந்த ஒளியை கண்டு கப்பல் அங்கே வந்து விட்டதாக ஆங்கிலேயர்கள் காலத்தில் சொல்லுவாங்க. அதன் பிறகுதான் அந்த கடல் பக்கம் இருக்கிற வழியை அடைத்ததாகவும் சொல்லுவார்கள். அதுபோல் இப்படி சிறந்த பொருட்கள் எல்லாம் வைத்து தான் மூலவரை பிரதர்ஷிக்க பண்ணுவாங்க. அப்படி செய்யும்போது திருச்செந்தூரில் ஒரு நாள் திருடர்கள் வந்திருக்காங்க. எப்படி இந்த சிலையை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நல்லா பொருள்லாம் இருக்கும் எடுத்துகிட்டு போகலான்னு வந்திருக்காங்க. அப்படி வந்து அவங்க திருடும்போது பார்த்தாங்க, சிலையே நல்லா இருந்தது. சரி, சிலையை மட்டும் எடுத்துகிட்டு போவோம், எதுவும் பொருளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலையை எடுத்துகிட்டு அவங்க போகிறாங்க. எங்கள் படகுல போகிறாங்க. மீண்டும் படகுல போகும்போது காற்று விடவில்லை. காற்றானது விடலை, நெருப்பு விடலை, ஆகாயம் விடலை, நீர் விடலை. ஏன்னா இவங்கெல்லாம் தடுக்கிறாங்க. எப்படின்னு கேட்டால் காற்று செமையாக புயல் மாதிரி அடிக்குது, புயல் காற்று மாதிரி அடிக்குது, மழை பெய்யுது, இடி இடிக்குது. இவங்க வந்து அந்த படகை ஓட்டின்னு போக முடியல. கொஞ்சம் தூரம் போன உடனே படகை ஓட்ட முடியல. ஏன்னா இந்த பஞ்சபூதங்கள் வந்து தடுக்குது. அதன் பிறகு அவங்க பார்த்தாங்க, நம்ம உயிர் தப்பினால் போதும், சிலை நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த சிலையை கடலில் விட்டுடுறாங்க. கடலில் விட்டுட்டு அவங்க புறப்படுறாங்க. அதன் பிறகு அவங்க தப்பிச்சுக்கிறாங்க. அதன் பிறகு அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இல்லை, தப்பிச்சிடுறாங்க. இப்படியே இருக்கும்போது 3 சித்தர்கள் அங்கே இருக்கிறாங்க திருச்செந்தூரில். அவங்க காலையில் வந்து வழிபடும் போது பார்த்தா சிலை இல்லை. சிலை இல்லையே, என்ன இதுன்னு சொல்லி பார்த்தா யாரோ களவாடி சென்று விட்டார்கள் என்று 3 பேரும் சேர்ந்து ஒரு சிற்பியை கூட்டு சிலையை வடித்து மீண்டும் பிரதர்ஷனம் செய்துட்டாங்களா. அதன் பிறகு சில காலம் கடந்தது. சில காலம் கடந்த பிறகு முருகப்பெருமான் 3 சித்தர்களுடைய கனவுல தோன்றுகிறார். ஒரு சித்தர் கனவுல அந்த சிலை இருக்கிற இடத்துல வேல் ஆடுவது போல காட்சி கொடுக்குறார். இத்தனை கல் தூரத்தில் இந்த இடத்துல வேல் ஆடுது அப்படின்னு அவங்க நேச்சராக பார்க்குறாங்க, டிவியில் பார்க்குற மாதிரி. ஒருத்தருக்கு வேல் ஆடுது. இன்னொரு சித்தர் கண்ணில் கருடன் அங்கே சுற்றி வருவது போல் காட்சி தருகிறார். கருடன் சுற்றி வருவது போல். இன்னொருவருடைய கனவில் எலுமிச்சங்கனி மிதக்குவது போல் காட்சி கொடுக்குறார். இந்த இடத்தை சென்று பாருங்கள் சொல்லிட்டு அவர் போயிட்டார். உடனே காலையில் எழுந்து 3 சித்தரும் ஒன்றா சேர்ந்தாங்க. நீ என்ன பார்த்த, நான் என்ன பார்த்தேன்னு 3 பேரும் கலந்துக்கிட்டு பார்த்தாங்க. சரி, இது சரிதானா பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு படகை எடுத்துக்கிட்டு ஒரு மீனவரை கூப்பிட்டுட்டு போகிறாங்க. போகும்போது இவங்க போகிறது கொஞ்சம் தூரத்துலேயே வந்து கேடன் சுற்றி வருதான். அந்த இடத்துல கேடன் சுற்றி வருது. அப்போ கரெக்டு தான், நம்ம அந்த எங்கே சுற்றுதோ அந்த இடம் தான். ஆனால் கேடன் சுற்றுவதில் பல இடம் தேடணும். அதனால் எலுமிச்சங்கனி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போகிறாங்க. எலுமிச்சங்கனி ஒன்று மிதங்குது. அப்போ அதுக்கு நேராக அந்த ஒரு மீனவர் இறங்கி அங்கே முழுகி பார்க்கும்போது சிலை இருக்குது. அதன் பிறகு அந்த சிலையை எடுத்துகிட்டு வந்து மீண்டும் பிரதர்ஷனம் செய்கிறாங்க 3 சித்தர்களும். அப்படி செய்யும்போது இன்னைக்கு முருகர் கோயிலே மூலவரில் 2 சிலை இருப்பது திருச்செந்தூர் தான் இருக்குது. 2 சிலை மூலவரில். அப்படி பிரதிஷ்டை செய்த சித்தர்கள் யார் யார் என்றால், காசி சித்தர், ஆறுமுக சித்தர்,
மௌன சித்தர், இவங்க 3 பேர் அங்கே இருக்காங்க. அப்போ இந்த 3 சித்தர்களில் வந்து பார்த்தோம்னா முதல் நம்ம போகும்போது அவங்கள தான் போய் வணங்கணும். சித்தர்களை வணங்கிட்டு தான் முருகனுடைய ஆலயத்துக்கு செல்லணும். திருச்செந்தூரில் நம்ம தரிசனம் செய்துட்டு சுற்றி வரும்போது கடல் பக்கமாக இருக்கிற சுவத்தில் பார்த்தீங்கன்னா ஓம் ஓம் என்ற ஒலிக்கும், சத்தம் கேட்கும். அங்கே நல்லா காது வச்சு கேட்டோம்னா ஓம் என்ற சத்தம், பிரணவ மந்திரம் ஒலிச்சுட்டே இருக்கும். அப்படி அதை கேட்டுவிட்டு வெளியே வருகின்ற போது நீங்கள் எந்த கோரிக்கையை நினைக்கிறீர்களோ அது நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? சித்தர்கள் தான் சொல்கிறாங்க நிறைவேறும் அப்படின்னு. அது நியாயமான கோரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சரவணபவா அப்படின்னா 6 எழுத்து. அந்த சரவணபவான்னு சொன்னாலே வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். அப்படி சரவணபவா அப்படின்னு சொல்ல முடியல அப்படின்னா சரவணான்னா 4 எழுத்து. அந்த 6 எழுத்து சொல்கிறக்கூடிய வைப்ரேஷன் என்னவோ அதே தான் இந்த 4 எழுத்தும் இருக்கும். அதே போல் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா அப்படின்னா 8 எழுத்து. அந்த 8 எழுத்துன்னு சொல்ல முடியல அப்படின்னா நாராயணா அப்படின்னா 4 எழுத்து. அந்த 4 எழுத்து மந்திரம் சொன்னாலே போதும். அதே போல் சரவணா அப்படின்னா 4 எழுத்து மந்திரம் சொன்னாலே போதும். ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா உங்களால் நீட்டாக சொல்ல முடியல அப்படின்னா குறுகி இதை 4 எழுத்தில் சொன்னாலும் அதே வைப்ரேஷன் கிடைக்கும். அதன் பிறகு சித்தர்களுக்கு முருகப்பெருமான் ஒரு தீட்சை கொடுத்துருக்கிறார். அந்த தீட்சைன்னா அவர் கொடுத்த தீட்சை மாதிரி இப்போ யாரும் கொடுத்தார்களா என்பது சந்தேகம்தான். இந்த உடலில் தீட்சை மூலமாக தான் நாம் ஒளியை அடைய முடியும், இறை அருளை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறவர் முருகப்பெருமான் தான். அப்போ என்ன தீட்சை அப்படின்னா நாம் நினச்சிருக்கோம் ஒரு தீட்சை தான். தீட்சையிலே எத்தனையோ விதமாக இருக்கிறது. அது தசை தீட்சை, நயன தீட்சை, பரிசை தீட்சை. பரிசை தீட்சைனா தொட்டு கொடுக்குறது. அருணகிரிநாதருக்கு நாக்கில் தொட்டு 3 எழுதினார், அது பரிசை தீட்சை. மானச தீட்சை, ஒருத்தரை பார்த்து அப்படியே இவருக்கு இந்த குண்டலியானது மேலே எழும்பி மனோன்மணியோடு வந்து ஒன்று சேர வேண்டும் அப்படின்னு நினச்சா போதும். மானசிகமாக நினச்சாங்கன்னா நம்ம குருவானவங்க அது உடனே நடக்கும். அது மானசிக தீட்சை. வாசக தீட்சை படித்து தெரிஞ்சுக்கிறது. படிக்கும்போதே அவங்களுக்கு அந்த 6 ஆதாரமும் இயங்க ஆரம்பிக்கும். அது அவங்க காயாபுரி கோட்டைக்கு வந்துடுவாங்க. அது வாசக தீட்சை. சந்திர தீட்சை, சந்திர ஒளியில் பௌர்ணமியில் நிறைய பேர் தீட்சை கொடுப்பாங்க. குருமார்கள்லாம் பௌர்ணமியில் தான் தீட்சை கொடுப்பாங்க. சந்திர தீட்சை. யோக தீட்சை, யோகம் நம்ம குருவானவர் யோகம் செஞ்சுக்கிட்டே தீட்சை கொடுப்பார். யோக தீட்சை. சௌத்ரி தீட்சை அப்படின்னா என்னன்னு தெரியல எனக்கு. சௌத்ரி தீட்சை. ஞான தீட்சை, ஞானத்தால் இப்போ வள்ளலார் வந்து கல்பட்டையாவை ஞானத்தால் கண்டுபிடிக்கிறார். அப்போ அவர் திருவண்ணாமலைக்கு சென்று அங்கே இருந்து அவர் கூப்பிட்டு வந்து சிதம்பரத்தில் தங்க வச்சு அப்புறம் தர்மசாலை பக்கத்தில் ஒரு குடியில் அமைச்சு அங்கே கொண்டு வந்து அவர் அமர செய்கிறார். ஏன்னு கேட்டால் சிதம்பரத்தில் போனால் ஆகாயம், அந்த ஆகாயத்தினுடைய சக்தி அங்கே பெற்றால் ஞானம் உண்டாகும். அப்படி தச்சு தீட்சைன்னு கொடுத்தாராம். அது என்னன்னு எனக்கு தெரியல. தச்சு தீட்சைன்னு கல்பட்டையா கொடுத்தாராம். அதுபோல் ஞான தீட்சை, கிரியா தீட்சை, நிர்வண தீட்சை. ஜலத்தில் நின்று இருப்பாங்க எல்லாமே. நிர்வணம்னா அப்படியே நிற்கிறது இல்லை, ஜலத்தில் போய் நின்றுட்டு அவங்க யாருக்கு தீட்சை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள கழுத்தளவு தண்ணியில் நிர்வணமாக நிற்க வச்சு தீட்சை கொடுப்பாங்க. அதுக்கு பேர் நிர்வண தீட்சை. அதில் வந்து எல்லாமே நல்லது, அது நல்லது தான், அப்படி தான் செய்வாங்க. சிலர் இடுப்பளவு தண்ணியில் நிற்க வச்சு தீட்சை கொடுப்பாங்க. அதுதான் நிர்வண தீட்சை. சமய தீட்சை. சமயத்தில் உனக்கு இந்த சமயம் தான் எனக்கு பிடிக்கும், அந்த சமயம் தான் பிடிக்கும்னா அந்த சமய மார்க்கமாக தீட்சை கொடுக்குறது. விசேட தீட்சை, விசேஷமாக
என்ன கேட்குறாங்களோ அது ஃப்ரீயாக, அது ஒரு இதாக கொடுக்குறது. விசேட தீட்சை, அபிஷேக தீட்சை. அபிஷேக தீட்சைன்னா உயிராக இருக்கும்போதே என்ன பண்ணுவாங்க, சித்தர்களுக்கு ஒரு சிலருக்கு தான் அது உண்டு. அதை நான் ஒரு சிலருக்கு பார்த்துருக்குறேன். அமாவாசை அன்னைக்கு பால், தயிர் எல்லாமே, எலுமிச்சம்பழம், இளநீர், இப்படி என்னென்ன பொருள் அபிஷேகம் செய்கிறாங்களோ சிலைக்கு, அதே போல் சித்தர்களை அமரச் செய்து நீர் 10 குடம் நீர் ஊற்றுவாங்க. நீர் ஊற்றினாலே பவர் அதிகமாக உண்டாகும். ஒரு சிலைக்கு இப்போ அபிஷேகம் நடக்குதுன்னா அந்த சிலைக்கு பவர் உண்டாகுதுன்னு கேட்டால் நீரால் 20 பங்கு பவர் உண்டாகும், தயிரால் ஒரு 70 பங்கு பவர் உண்டாகும், பாலால் ஒரு 190 பங்கு அளவுக்கு பவர் உண்டாகும். அதனால தான் பால் அபிஷேகம்லாம் பண்ணுறோம். நெய் அபிஷேகம், பால் அபிஷேகம் இதெல்லாம் இப்போ செய்கிறாங்க. இதை கம்மியாக செய்ய வேண்டியது தான் சித்தர்கள் சொல்கிறாங்க. வைப்ரேஷனுக்காக செய்யுங்க. இது அதிகப்படியாக செஞ்சாலும் சின்னதாக கம்மியாக செஞ்சாலும் அதே பவர் தான் கிடைக்கும். நம்ம 4 இட்லி சாப்பிட்டாலும் என்ன நமக்கு சத்தோ அதான் கிடைக்கும். 8 இட்லி சாப்பிட்டாலும் அதே சத்து தான் கிடைக்கும். 8 இட்லிக்கு அதிகமாக கிடைக்கும். அப்படி கிடச்சின்னா உடம்பு இதாகிடும், உடம்பு ஏற்றுக்காது. 4 இட்லி சத்தே போதுமானது. 8 இட்லி சாப்பிட்டா சத்து கம்மியாகும். ஏன்னு கேட்டால் இந்த உடல் எதை ஏற்றுக்கொள்வதோ அதை தான் எடுத்துக்கணும். எவ்வளோ கேட்குதோ அதை தான் கொடுக்கணும். அதுபோல் அபிஷேக தீட்சை இது ஒருத்தர் சிலருக்கு நடந்துருக்கு, நான் பார்த்துருக்குறேன். உயிராக இருக்கும்போதே அவங்க சித்தி அடைய கொஞ்ச நாள் இருக்கும்போது அபிஷேகம் பண்ணுவாங்க. அது ஒரு சிலர் ஏற்றுக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க, எல்லாம் கொடுங்கன்னு சொல்லிவிடுவாங்க. அப்படி உண்டு. அது அபிஷேக தீட்சை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அக்கினி தீட்சைனா நெருப்பை சுற்றி நெருப்பை ஒரு 6 அடிக்கு 6 அடி தூரத்தில் நெருப்பு உண்டாக்கிட்டு நடுவில் உட்கார வச்சு தீட்சை கொடுக்கணும். நெருப்பு தீட்சை. நீர் தீட்சை, அதான் நீர் ஒத்துக்கு சொல்கிறாங்க. நீர் தீட்சை. இந்த தீட்சை பெற்றால் 15 தீட்சைக்கு மேலே இருக்குது. இந்த தீட்சை பெற்றால் அதன் பிறகு தலை உச்சியில் சூரிய சந்திர அக்னி நாடி உணரலாம். அது என்ன சொல்கிறது, இந்த தீட்சை பெற்றவங்க இந்த தீட்சை எல்லா தீட்சையும் பெற தேவையில்லை. இதில் ஏதேனும் ஒன்று தான், எல்லாம் பெறணும்னு கிடையாது. ஏதாவது ஒன்று ஒரு தீட்சை வாங்கினாலே போதும். அப்படி தீட்சை வாங்கினவங்களால் மட்டும்தான் சூரிய சந்திர அக்னி நாடி உச்சியிலே நீங்கள் உணரப் பெறுவீர்கள். அப்படி உணர்ந்தால் அது உணர்வதற்கு வாசியே முதல் படி அப்படின்றாங்க. வாசி தான் முதல் படி. வாசியை விட்டா அப்புறம் அவ்வளோதான். அதான் மறந்தறியன்னார். மறந்தால் உயிர் விடுவேன்னார். அப்போ எதை மறக்கக்கூடாது, காற்றை மறக்கக்கூடாது. காற்றை பிடிச்சாதான் நீ மேலே போக முடியும். காற்றை பிடிச்சாதான் அக்னி அதிகமாகும். அதான் மறந்தறியன்னார். மறக்கக்கூடாது. காலை மாலை சும்மா மெல்லிய லேசா சூரியகலை, லேசா சந்திரகலை, இப்படி மாற்றி மாற்றி செய்யணும். எப்படி சொல்லியிருக்கு. அப்புறம் 2 காலையும் ஒன்றா சேர்ந்து அக்னி, 2 மூக்காலையும் எடுத்து அக்னி. இதை லேசாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப ரொம்ப லேசாக செய்யணும், இதை அதிர்வு இல்லாமல் செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த வாசியை செய்யும் பொழுது மூலாதாரத்தில் அந்த ஆசனவாயை சுருக்கியபடி நீங்கள் காற்றை இழுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அந்த 9 ஓட்டையில் அந்த ஒரு ஓட்டையானது காற்றை நீங்கள் வாசிக்கும்போது அது அந்த பக்கமாக கார்பன் டை ஆக்சைடு எனக்கூடிய விஷக்காற்று இழுத்துடும். அதனால் அந்த கதவை சாத்துன்றார். மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய கதவை சாத்து. அங்கிருந்து தான் அக்னியானது மேலே புறப்படும். அப்படி அதை அந்த ஆசனவாயை சுருக்காமல் செஞ்சுவிட்டால் அது இடது பக்கமும் வலது பக்கமும் சதையத்தை உண்டாகும். காற்று உள்ளே புகுந்து உங்களுக்கு தொல்லை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்படியே நடந்து போச்சு அப்படின்னா இந்த சூரியகலை சந்திரகலையை இழுத்து விட்டுறோம் நேராக. அதன் பிறகு இப்படி யூ வடிவில் இழுத்து விடுறோம். அதன் பிறகு
அக்னிகளை நேராக 2 மூக்களை இழுத்து அதை நாக்கம் மடித்து வெளியே விடணும். வெளியே விடும்போது நம்முடைய அடிவயிறு சுருங்கணும், தொப்புள் வந்து உள்ளே போகணும். இது ஒட்டியான யோகம்னு கூட சொல்லுவாங்க. அதை அந்த இடத்துல அந்த தொப்புளை வந்து உள்ளே போகிற அளவுக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடணும், விஷக்காற்று. இப்படி செஞ்சோன்னு சொன்னால் நாளுக்கு நாள் வந்து அது சரியாகும். அதன் பிறகு கை வந்து ஒயர் அப்படி தூக்கி மூச்சு இழுத்து நிறுத்தி அப்படியே இடது பக்கம், அதன் பிறகு மூச்சு விட்டு, அதன் பிறகு வலது பக்கம் மூச்சு இழுத்துக்கிட்டு, இப்படி எந்த காற்றை இழுத்து நிறுத்தி இப்படி ஒரு 2 செகண்டு சாயணும். இப்படி சாயணும். அப்புறம் காற்றை இழுத்து நிறுத்தி ஒரு 2 செகண்டு அப்படி, அதன் பிறகு நேராக வந்து காற்றை விட்டுணும். இப்படி செய்யும்போது கல்லீரல், மண்ணீரல், கிட்னி எல்லாமே வேலை செய்யும். அப்போ அங்கே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வெளியாகிடும், விஷக்காற்று வெளியாகிடும். அப்போ தேக சுத்தின்றாங்க, நாடி சுத்தின்றாங்க. நாடி சுத்தி இதுதான், நம்ம வந்து மூக்கு வழியாக காற்று எடுக்கும்போது நாடி சுத்தியாகிடும். இப்படி இந்த யோகங்கள் செய்யும்போது நம்முடைய தசைகள் வந்து எலும்பு எல்லாமே வலுப்படும், உடம்பு ஒல்லியாகும். உடம்பு வந்து ஊழ சதைகள்லாம் நீங்கி காய்ந்த ஒரு அவரைக்காய் மாதிரி இருக்குமா உடம்பு. காய்ந்த அவரைக்காய் எப்படி இருக்கும், பசுமையாக இருக்கும். காஞ்சி வச்சுன்னா அப்படியே ஒட்டி போகும், அந்த மாதிரி இருக்கும். அப்போ தான் உடம்புல ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும், அமிர்த காற்று அதிகமாக இருக்கும். இந்த காற்று தான் உங்களை கடைசி வரைக்கும் மேலே சென்று விடும். காற்று இல்லைன்னா போச்சு. அதான் காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்வாங்க. காற்று இருக்கிற போதே தான் நம்முடைய வேலை செய்ய முடியும், காற்று இல்லைன்னா செய்ய முடியாது. இன்னைக்கு இந்த காற்றை விட்டவர்கள்லாம் காசு கொடுத்து இன்னைக்கு காற்றை வாங்குறாங்க. ஆக்சிஜன் என்ற காற்றை வாங்குறதுக்கு குறைஞ்ச 30,000 ரூபாயிலேருந்து 2 லட்ச ரூபா 2.5 லட்ச ரூபா வரைக்கும் இன்றைக்கி காற்று விற்றுட்டு இருக்கு. ஆனால் அந்த காற்று வந்து நிரந்தரமான காற்று இல்லை. கொஞ்ச நாளைக்கு வாங்கி ஏமாறலாம், அவ்வளோதான். இயற்கை தான், செயற்கை தான். இயற்கை வந்து என்றும் அழியாது. செயற்கை சமீப காலத்தில் ஒருவரை காப்பாற்றுவதுக்கு தான் செயற்கை. அதவே நிரந்தரமாக கொள்ள முடியாது. 2 லட்ச ரூபா கொடுத்து ஒரு மிஷின் வாங்கி வச்சுக்கிட்டோன்னா இரவில் ஆக்சிஜன் கொடுக்கும். ஆனால் நம்ம உடம்புல இருக்கிற சுரப்பில் அதோட நின்றுடும். நீ எப்போ போய் கடை வாங்கினியா, எங்கேயே கடை வாங்கி நான் தரமாட்டேன் நிறுத்திடும். இது ஃப்ரீயாக நல்ல காற்றை கொடுக்கக்கூடிய இந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்பானது அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். ஆகினால்தான் காற்றை கொள்ளுங்கள், காற்றை இழுங்கள் திருமூலர்லேருந்து அனைத்து சித்தர்களும் கிட்டத்தட்ட ஒரு 100 சித்தர் புக்கை நான் பார்த்துருக்குறேன். எல்லாமே காற்று தான் சொல்கிறாங்க, எல்லாமே மூலாதாரம் தான் சொல்கிறாங்க. கீழ் வாசல் இருந்து மேல் வாசல் வாருங்கள்னு தான் சொல்கிறாங்க. அவங்க பாசையில் சொல்கிறாங்க. எல்லாம் பார்த்தா ஒன்று தான், எல்லாம் சொல்கிறது ஒன்று தான். அதை மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. காயாபுரி கோட்டைன்னு சொல்கிறாங்க. காயாபுரி கோட்டைன்னா என்ன? காயம்னா உடம்பு, இந்த உடம்புள்ள கோட்டை எதுன்னா உச்சி, காயாபுரி கோட்டை. காயம்ன்றது உடம்பு, புரியுறது இந்த மேலே இருக்கக்கூடிய தலையினுடைய கோட்டை. கோட்டை கொத்தளங்கள் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி இந்த கோட்டை ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு எங்கன்னு கேட்டால் கீழ் வாசல்லேருந்து மேல் வாசலுக்கு வாங்கன்ற. எப்படி கீழேருந்து மலை மேலே ஏறுற மாதிரி, மலைக்கு ஏறி போய் சாமி கும்பிட்றோம்ல, அதுதான். இந்த மலையும் இந்த உடம்புல இருக்கிற மலையையும் மூலாதாரத்துலேருந்து தான், மூலாதாரத்துலேருந்து முதுகு தண்டு வழியாக ஒரு அக்கினி அப்படியே வந்து பாவனை செய்யணும். வந்து நம்ம சிரசுக்கு மேலே அப்படி இங்கேருந்து அப்படி வந்து எதிர போயிட்டு மூலாதாரத்தின் வழியாக மீண்டும் உள்ளே போயிட்டு அங்கேருந்து முதுகு தண்டு வழியாக அப்படியே மேலே வந்து உடல் பூரா பரவி அதன் பிறகு நேராக மூலாதாரத்துக்கு போகிற மாதிரி பாவனை பண்ணி காற்றை நீங்கள் அக்னி சுவாசத்தில் இருக்கணும். 2 மூக்களையும் கடைசியில் நிற்கும் போது 2 மூக்களையும் காற்று உள்ளே போய் வர மாதிரி கொஞ்ச நாள் பாவனை பண்ணுங்க. அதுவே கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு அந்த காற்று எங்கே போகுதுன்னு தெரியாது. அதுவும் 12 விறகடை சிரசுக்கு மேலே போயிட்டா காற்று எங்கே ஆடுதுன்னு தெரியாது. உடம்புல வந்து உணர்வு கூட அற்று இருக்கும்.
எங்கே இருக்கிறோன்னான்னு தெரியாது, இந்த உச்சியில் இருக்கின்ற பொழுது தான் உனக்கு உணர்வு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் துரியமும் கடந்ததோர் பெரியவான் பொருளென அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இல்லறத்தில் இருந்தே நாம் இதை தெரிந்து கொண்டு, ஏன்னா முருகப்பெருமானுக்கு எவ்வளோ ஒரு சக்தி, எவ்வளோ ஒரு பவர் இருந்தால் கனவுல போய் சொல்லி இந்த மாதிரி சித்தர்கிட்ட பேசுவான். கடவுள் வந்து நேராக சித்தர்கிட்ட தான் பேசுவாங்க. அதாவது சித்தர் மட்டும் இல்லை, தூய உள்ள எங்கே இருக்குதோ அங்கே பேசுவாங்க. அவங்களுக்கு நல்ல உடம்பு, தூய உடம்பு வேணும். அந்த தீய வழக்கங்கள் இல்லாத உடம்பு அப்படி இருந்தால் அந்த உடம்புல பேசுவாங்க. அதே போல் தவநிலை அதிகமானவங்ககிட்ட போய் பேசுவாங்க. அதான் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எப்பொழுதும் எந்த சித்தரை நினைத்து கண்ணீர் வடிக்காதீர்கள், கண்ணீர் வடித்தால் அவங்க உங்களுக்கு வந்து காட்சி கொடுக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சிரித்த முகத்தோடு சித்தரை வழிபடுங்கள், அவர்கள் உடனடியாக உங்கள் அருகிலே வந்து உனக்கு தேவையானதை சொல்லி தருவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நீங்கள் நம்முடைய சித்தர்களுடைய வரிசையில் முதல்ல ஆதியிலே வந்த சித்தர் முருகபெருமான் தான் சித்தர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா முருகர்கிட்ட நிறையா பேர் காட்சி வாங்கியிருக்கிறாங்க. நிறையா சித்தர்கள் அவங்க முருகர்கிட்ட தீட்சை வாங்கியிருக்காங்க, காட்சி பெற்றிருக்காங்க. மீண்டும் மீண்டும் ஒரு சித்தர் வந்து வேண்டும்னா மறுபடியும் ஒரு பிறவி எடுப்பாங்க. ஒரு சில சித்தர்லாம் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல சமாதி இருக்கும். முதல்ல வந்தது ஒரு இடத்துல சமாதி இருக்கும், அதில் சில காலம் இருப்பாங்க, திரும்ப வந்து வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்து ஏதோ ஒரு உடம்பு எடுத்துக்குவாங்க. அந்த உடம்பு எடுத்து மீண்டும் மக்களுக்கு நல்லா செய்வாங்க. மக்களுக்கு நல்லா செய்து அப்புறம் ஒரு ஊரில் போய் சமாதி ஆகிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு சித்திரம் பார்த்தா ஒரு சில சித்திரங்க 2 ஊரில் 3 ஊரில் கூட சமாதி ஆகியிருக்காங்க. அதனால இந்த வழி என்ன வழின்னு கேட்டால் மீண்டும் பிறவாத வழி. அது மட்டும் இல்லாமல் மக்களை வந்து நல்வழிக்கு கொண்டு போகிற வழி. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் அவன் வந்து நிம்மதியாக வாழக்கூடிய வழி. அது மட்டும் இல்லாமல் கிரகங்கள் அவனுக்கு நன்மை செய்யக்கூடிய வழி. கிரகங்கள் அவன் ஒன்றும் செய்யாது. இப்படி உச்சியில் நம்முடைய நினைவை உச்சியில் வச்சுட்டோன்னு சொன்னால் எல்லா கிரகமும் நமக்கு நன்மை செய்யும். அங்கே இல்லாத அந்த உச்சியினுடைய கவனம் இல்லாத இருக்கிறவங்கள தான் கிரகம் வந்து வேலை செய்யும். கிரகம் வேலை செய்யும் தான், ஆனால் அதுவே நன்மை செய்யும். ஒருத்தர் உயர்ந்த பதவியில் இருக்காங்கன்னா என்ன பண்ணுறாங்க, கீழே பதவியில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, சல்யூட் அடிக்கிறாங்க, வாங்கய்யா 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 அப்படியே நடுங்கிறாங்க. ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்கள பார்க்கும்போது கீழே பதவியில் இருக்கிறவங்க சல்யூட் வைக்கிறாங்க, வணக்கம் செலுத்துகிறாங்க, மரியாதை செலுத்துகிறாங்க. அதுபோல் உயர்ந்த இடம், இந்த இடம் தான், அந்த உயர்ந்த இடத்துல நாம் இருக்கும் பொழுது கிரகங்கள் நமக்கு உறுதுணையாக வேலை செய்யும். பஞ்சபூதங்களும் ஒன்று சேர்ந்து நமக்கு வேலை செய்யும். பஞ்சபூதங்கள் தான் கடலில் போய் சிலையை வந்து தடுத்தது, நீர் மழையாக பொழிந்தது, காற்று வீசியது, இடி மின்னல் வந்தது. அப்போ ஆகாயத்திலேருந்து இடி மின்னல், இப்போ பஞ்சபூதங்களும் சேர்ந்து தான் அந்த தெழுகளை தெரித்து விட்டுது. அதன் பிறகு சிலை அதே இடத்துக்கு வந்துடுது. இப்படி அந்த காலத்தில் நேரடியாகவே இறைவன் வந்து சித்தர்கள் காலத்தில் பேசினான். அதே போல் அரசனுக்கு வந்து ஒவ்வொரு சித்தரும் போய் பேசுவாங்க கனவுல. இறைவனும் வந்து பேசுவான், எனக்கு இதை செய்ப்பா அதை செய்ப்பா, அந்த மின்மண்டம் அப்படி கட்டுப்பா, இந்த இடத்துல அந்த கல் இருக்குது, அந்த கல்லுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால்தான் அரசர்கள் அனைத்து கோயில்களும் கட்டினார்கள். அரசர்கள் அனைத்து பேரும் இறை வழிபாட்டில் இருந்து தான் அவங்க ஆட்சி செஞ்சாங்க. யாரும் பக்தி இல்லாதவங்க கிடையாது. அரசர்கள் அனைவருமே பக்தி உள்ளவங்கள். ஆனால் அவங்க செய்த காரியங்கள்லாம் நற்காரியங்கள், என்றும் அழியாத காரியங்கள். கரிகாலம் கட்டி வைத்தான் கல்லணைன்னு சொல்லுவாங்க. அந்த கல்லணை இன்னைக்கும் வந்து மிக சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லி எனக்கு தெரிந்தவற்றை தங்களுக்கு தெரிவிக்கின்றேன். இதில் நல்லது மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி.